என்ன கேள்வி அப்படின்ட்டு வாங்க நம்ம சார்கிட்டே கேக்குறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க அண்ணு, நீங்க என்ன இன்னைக்கு கேட்க பாருங்க, ஒரே சிரிப்பு மழையா கொட்டுது. பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தோடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2 month 3 month வந்து கணவன் மனைவியும் இடைவெளி விட்டுப்படுங்க. அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் கட்டாயம் கணவன் வந்து செக்ஸ் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஆமா, யாரு பார்த்தாலும் சரி ஆண்டி தான் வேணும், ஆண்டி தான் வேணும்ன்றாங்க. அப்படி என்னடா இருக்குது ஆண்டி கிட்ட? ஆண்டி கிட்ட அப்படி என்னதான் இருக்குது? ஆண்டி பாக்குறதுக்கு நீங்க என்ன இப்படி பாக்குறீங்க? செக்ஸ் என்பது 5 நிமிஷம் யோசிக்காம செய்யற விஷயத்தால் ஆபத்துலாம் விளையுது. அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். அது ஏன் ஆண்டிகளை பார்த்து அவங்களுக்கு வருதுன்னு தான் நான் கேக்குறேன். சொல்றதுக்கு அந்த தம்பி கேட்கணும், சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் டெய்லியும் பண்ணிட்டு இருந்தேன், எங்க மனைவிட்ட சொன்னேன், நீ இப்ப வீட்டுக்கு போறியம்மா, நான் என்னம்மா பண்றது அதுக்கப்புறம் 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்படின்னு. அது எங்க மனைவி சொல்லுது, தப்பி தேடி கூட உனக்கு தேவைன்னா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நேயர்கள் ரொம்ப நாளாவே ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்போதுமே சார் நீங்க வந்து ஷஹானா மேம் கூட ப்ரோக்ராம் பண்ணீங்க, அனு மேம் கூட ப்ரோக்ராம் பண்ணீங்க, பட் 2 பேர் கூட சேர்த்து ஒரு ஷோ பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. லாஸ்ட் டைம் அந்த ஷோ பண்ணவங்களுக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சு. அதனால மீண்டும் நான் மற்றும் பழனி ஐயா அவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷகானா அக்கா 3 பேர் சேர்ந்து இன்னைக்கு ஷோக்குள்ள வந்துட்டோம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகானா. ஓகே, இன்னைக்கு நம்ம அனு என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படின்ட்டு வாங்க நம்ம அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க அனு, நீங்க என்ன இன்னைக்கு கேட்க பாருங்க, ஒரே சிரிப்பு மழையா கொட்டுது. சார் வர அப்படியே ஆர்வமா வெயிட்டிங்ல இருக்காங்க. நான் எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இப்ப வந்து ஒரு பெண் ஆண் 2 பேருமே இருக்காங்க. சோ வந்து 2 பேருக்குமே வந்து செக்ஷுவல் இன்டெக்ஷன்ஸ் இருக்கும். சோ வந்து ஒரு பெண் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது பிரெக்னன்சி டைம்ல செக்ஸ் பண்ணலாமா கூடாதா? கன்சீவ் ஆயிட்டா செக்ஸ் பண்ணலாமா கூடாதா? உங்களுடைய கேள்வி அதுதான். இப்போ முதல் மாசம் கன்சீவ் ஆயிடுறாங்க, 10 மாசம் நான் பட்னியா இருப்பாங்க ஆம்பளைங்க. ஏன் மேடம், அனு மேடம், முதல் மாசம் கன்சீவ் ஆயிடுறாங்க, பிறக்கும் போது குழந்தைக்கு எப்படி 10 மாசம் ஆகும். 10 மாசம் வரைக்கும் புருஷன் எப்படி கண்ட்ரோலா இருக்க முடியும்? கண்ட்ரோலா இருக்க முடியாது. பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தோடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2 month 3 month வந்து கணவன் மனைவியும் இடைவெளி விட்டுப்படுங்க. ஏன்னா அந்த கரு வளர டைமு, ஒரு அதிர்ச்சி ஆகக்கூடாது, ரொம்ப நாள் சேர்ந்து குழந்தை நிற்கும், அதால் புருஷன் முன்னாடி ஒன்றா இருக்கக்கூடாது. 3 month வந்து டைம் தள்ளி வைப்பாங்க. அது இயற்கை. எல்லா பெண்களுக்குமே குழந்தைக்கு ஹார்ட் பீட் வளரணும், குழந்தை ஆரோக்கியமானதுக்காக ஒரு அதிர்ச்சி ஆகக்கூடாது. செக்ஸ் பண்ணும்போது சில அதிர்ச்சி ஆகும். சில பேர் ஆம்பளை புரட்டி போட்டு எடுக்கிற ஆம்பளை இருக்குன்னா, ஸ்மூத்தாக பண்ணுற ஆம்பளை இருக்காங்க. அதால் வந்து அந்த 3 மாசம் வரைக்கும் இடைவெளி விடுவாங்க. அந்த 3 மாசமே ஆம்பளை கண்ட்ரோலா இருந்ததே கிடையாது. நான் அப்புறமா ஒரு கதை கூட ஒன்று சொல்றேன், லாஸ்டா ஃபைனலா அந்த கதையை கேளுங்க. அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் கட்டாயம் கணவன் வந்து செக்ஸ் பண்ணணும். கட்டாயம் கணவன் வந்து செக்ஸ் பண்ணணும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, அப்பதான் பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும். இப்ப பெண் உறுப்பு வஜினா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சின்னதா இருக்கும். அது வந்து குழந்தை வந்து 10 மாசம் வளர வளர பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வெளியே வரணும், பெரும்பாலும் நார்மல் டெலிவரி ஆகணும்னு ஆசைப்படுற குடும்பத்துல ஃபேமிலி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லி புருஷன் கூட காண்டுட்டு புருஷன் கூட டெய்லி படுத்தாதான் அவனுக்கு வந்து அந்த வஜினா லூஸ் ஆகும், நார்மலா டெலிவரி ஆகும் அப்படின்றதுக்காக. நாளைக்கு குழந்தை பிறக்க போதுன்னா இன்னைக்கு வரையும் வந்து புருஷன் முன்னாடி ஒன்னா படுக்கலாம். தவறே இல்லை, தப்பே இல்லை. கணவனும் மனைவியும் நாளைக்கு தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு நைட்டு வந்து சந்தோஷமா இருப்பாங்க, பார்த்தா நாளைக்கு டெலிவரி ஆகும். அது மாதிரி ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு பண்ணியிருப்பாங்க, நாளைக்கு காலைல பார்த்தா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி வரும். எவ்வளோ உடலுறு மாசமா இருக்கும் போது செக்ஸ் பண்றோமோ அவ்வளோவா அந்த பெண்ணுக்கு நார்மல் டெலிவரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணாம தான் இருக்கக்கூடாது, கண்டிப்பா பண்ணலாம், ஒரு முறை பண்ணலாம். ஆனா என்ன ஒன்று எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்மூத்தா பண்ணணும், ஏடாவடமா பண்ணக்கூடாது. ஏடாவடமா ஆம்பளைங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா, நிறைய ஆம்பளைங்க வந்து ஏடாவடம் முடிச்சவங்க இருக்காங்க, இப்படி படு அப்படி படுங்களா அப்படிலாம் சொல்லக்கூடாது. மனைவியை மாசமா இருக்குன்னா டாக்டருங்க எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் வந்து பொண்டாட்டி கூட சந்தோஷமா வச்சுக்கணும். பிரசவம் நாளைக்கு ஆகுது, நாளைக்கு டேட் கொடுத்துக்கிறாங்க, நாளைக்கு டெலிவரி அப்படின்னா இன்று வரைக்கும் நீங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம். தவறில்லை, தவறில்லை, தவறில்லை. அடுத்த கேள்வி. கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க அப்படின்னா, பிரெக்னன்சி டைம்ல செக்சுவல் லைஃப்ல இருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஒரு ப்ராப்ளம். பிரசவ டைம்ல ஒருத்தர் ஒரு போன் பண்ணி கேட்ட அந்த கதையை சொல்லட்டுமா? தெரிஞ்சுக்கலாம்லக்கா? கண்டிப்பா. கதை இல்லம்மா, உண்மையாதான். ஒருத்தர் ஒரு தம்பி போன் பண்றாரு, நீ கேட்ட கேள்விதான். சார், எங்க மனைவிக்கு பிரசவ டேட்டு கொடுத்துட்டாங்க. எங்க பிரசவத்துக்கு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு எப்படியும் அவங்க அம்மா வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுவாங்க. எப்ப பிரசவம் தலை பிரசவம் எங்க போவாங்க? அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. அப்ப
நான் டெய்லியுமே எங்கள் மனைவிகிட்ட சந்தோஷமாக தான் இருப்பேன். அந்த தம்பி கேட்குறான், எனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. கேட்குறான், சார் நான் டெய்லியும் பண்ணியிருந்தேன், எங்கள் மனைவிகிட்ட சொன்னேன், நீ இப்போ வீட்டுக்கு போறியாம்மா, நான் என்னம்மா பண்ணுறது அதுக்கப்புறம் 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்படின்னு. அதுக்கு எங்கள் மனைவி சொல்லுது, தப்பி தவறி கூட ஆடி போயிடக்கூடாது. சூப்பர் சார், நல்ல மனைவி. தப்பி தவறி கூட போயிடக்கூடாது. உனக்கு தேவைன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்கேன், நீ அவங்கள்ட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அவங்க அம்மா நினைச்சதுன்னு தெரியல. ஆனா அவன் என்ன கேள்வி கேட்கறான், லூஸ்தனமான ஒரு கேள்வி இல்லையா? மனைவி எங்க அம்மா பாத்துக்குவாங்க சொல்லிட்டு போகுது. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், அவங்க அம்மாவே கரெக்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி கேட்கறான் என்கிட்ட கேள்வி. நான் திட்டினேன், தம்பி அதெல்லாம் தப்பு, ஒரு 3 மாசம் 4 மாசம் உன்னால கண்ட்ரோல் முடியும், என்னடா லைஃப், அந்த லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு நான் திட்டினேன். அந்த அட்வைஸை கேட்டு இப்ப நல்லா இருக்கலாம். அது மாதிரி நாட்டுல பிரசவ டைம்ல கூட பாத்தீங்கன்னா நம்மள ஆலோசனை கேட்கறாங்க. நீ கரெக்டான கேள்வி கேட்ட கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா வந்து இது வந்து நேயர்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சோ பிரெக்னன்சி டைம்ல செக்ஷுவல் லைஃப்ல இருக்கிறது எந்த ஒரு தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் அதுலயே, சோ பிரெக்னன்சி டைம்ல செக்ஷுவல் வந்து எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பிரெக்னன்சி முடிஞ்சோடனே அதாவது 2 or 3 daysல அந்த பீரியட் நின்னதுக்கு அப்புறம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா கூடாது? அதாவது 2 நாள்ல நிக்குது. இப்ப நான் குழந்தை பிறந்தா பீடிங் 20 நாள் ஆகுது, 25 நாள் ஆகுது. பெண்களுக்கு நார்மல் டெலிவரி பொறுத்த வரைக்கும் சிசேரியன் பண்ணும்போது வராது. ஆனால் சிசேரியன் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா டிச்சிங் கீஞ்சிடுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 மாதத்துக்கு மனைவி கூட ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டருங்க எழுதி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் நார்மல் டெலிவரி ஆகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து பீடிங் 20 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும், 21 அழுக்கு வந்துனே தான் இருக்கும். அது வரைக்கும் செக்ஸ் பண்ணக்கூடாது. மினிமம் அவங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம். நிறைய 2 கேள்வி கரெக்டான கேள்வி வந்து, ஒன்று பிரசவ டைம் வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம், தப்பில்லை, அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும். ஆனால் பிரசவம் ஆன பிறகு சிசேரியனாக இருந்தால் அந்த காயம் வரைக்கும் பண்ணக்கூடாது. நார்மல் டெலிவரினா பீடிங் நிற்கிறதுக்கு 20 நாள், ஒரு 2 மாதம் 1 மாதம் ஆகும். அது வரைக்கும் பண்ணக்கூடாது தம்பி. ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே சார், கண்டிப்பா வந்து என்னோட சைட்ல இருந்து என்னோட கொஸ்டின் கேட்டுட்டேன். அடுத்து மீண்டும் வந்து நான் இப்போ வந்து ரொட்டீன் அப்படியே சகானா கையிட்ட அந்த கொஸ்டின் கேட்டு அவங்க கேட்பாங்க. சகானா கேட்கற கேள்வி பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நச்சுன்னு கேள்வி கேட்பது பயங்கரமா தான் இருப்பாங்க. சோ சகானா கேட்கிற கொஸ்டினும் பயங்கரமா தானே இருக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகனா. இது டாக்டர் பழனி யூடியூப் சேனல். நேயர்களே, இன்னைக்கு நான் எதை பத்தி கேட்க போறேன், யாரை பத்தி கேட்க போறேன், யாருக்காக பேச போறேன் அப்படின்னாக்கா, நம்ம இளைஞர்களுக்காக, யூத், சின்ன சின்ன பிள்ளைங்களுக்காக தான் நான் பேச வந்திருக்கேன். என்ன கேள்வி அப்படின்ட்டு வாங்க நம்ம சார்கிட்டே கேட்கறேன். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, அதாவது ஒரு 15, 20, 25 வயசு பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இளைஞர்கள், யூத், அவங்க ஏன் வந்து ஆன்ட்டிய வந்து லைக் பண்றாங்க? சார் வந்து இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை பிடிக்கிறது இல்ல, ஆன்டிஸ் தான். ஆமா, யாரு பார்த்தாலும் சரி ஆன்ட்டி தான் வேணும், ஆன்ட்டி தான் வேணும்ன்றாங்க. அப்படி என்னடா இருக்குது ஆன்ட்டி கிட்ட? இல்ல, நான் கேக்குறேன் அந்த கேள்வி. ஆன்ட்டி கிட்ட அப்படி என்னதான் இருக்குது? ஏன் ஆன்ட்டியை கேக்குறீங்க? எல்லாமே ஒரு உங்களை வயசுக்கு ஏத்த மாதிரி பெண்களை பாக்கலாம்ல, அது ஏன் ஆன்ட்டி பாக்குறாங்க? ஆன்ட்டி பாக்குறது இருக்கு, நீங்க என்ன இப்படி பாக்குறீங்க? கேள்வி வித்தியாசமா இருக்குது. ஆன்ட்டி பாக்குறீங்க, ஆன்ட்டி பாக்குறீங்க அப்படின்றீங்க. இளைஞர்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை அப்படின்னு அந்த பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாம எப்படி பாக்குறாங்க? ஏன்னா செக்ஸ் என்பது 5 நிமிஷம் யோசிக்காம செய்யற விஷயத்தால் ஆபத்துலாம் விளையுது. சரி, நிறைய பேர் குற்ற தண்டனைக்கே அடிமையாகிறானுங்க. குற்ற தண்டனைக்கு அப்படின்னா, குற்ற தண்டனை தப்பு பண்ண, ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. அதை மீறி பண்ணிட்டு அது பேர் என்ன? குற்றம். குற்றம். அதாவது பாலியல் வன்கொடுமை. வெளிப்படையா சொல்றேனே, உன்னுடைய குறிப்பிட்ட பருவத்துல உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் நீ கேட்கணும். அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நானும் உன்னை பார்த்தேன். இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்கிற இளைஞர் ஒருத்தன் யூடியூப் பாக்குறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா தவறான சில படங்கள்லாம் ஓடும்போது என்ன பண்ணோம், ஆண்களுக்கு உணர்ச்சி கட்டாயம் வரும். அந்த உணர்ச்சி 5 நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடும். ஓகே, அந்த அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். அது ஏன் ஆன்ட்டிகளை பார்த்து அவங்களுக்கு வருதுன்னு தான் நான் கேக்குறேன். சொல்ல வரேன், சொல்றதுக்கு. சரி, சொல்லுங்க. அதாவது கண்ட்ரோல் பண்ற தன்மை ஆம்பளைக்கு இருக்குன்னு சொல்றோமா? சரி, ஓகே. இவங்க கண்ட்ரோல மீறி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆன்ட்டி சொன்ன இல்லையா, சின்ன பொண்ணுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் 18 வயசுல கல்யாணம் பண்ணணும், 21 வயசுல கல்யாணம் பண்ணணும், ஒரு விதிமுறை இருக்கு ஆண்களுக்கு. நீ 5, 20 எல்லாம் சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன் நான். இப்ப சிறு வயது பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, சின்ன பசங்கிட்ட போக மாட்டாங்க. போனா தப்பு. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டாலோ மாசம் ஆயிட்டாலோ தெரிஞ்சு போச்சுன்னா குடும்பத்துல பிரச்சனை. அதனால ஆன்ட்டிய விரும்புறாங்க அப்படின்னா ஆன்ட்டிகளுக்கு அனுபவம் அதிகம். புரியுதா? நம்ம ஏற்கனவே அவங்க வந்து கணவன் கூட சந்தோஷமா இருந்திருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருக்கலாம். அதனால வந்து அவங்களுக்கு அங்க அனுபவம் அதிகமா இருக்கிறதால சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியுன்றதால இளைஞர்கள் என்ன பண்றாங்க, அங்கதான் போறானுங்க. ஆனா தப்பு. எது தப்பு?
ஆண்டிட்டு போறது தப்புதான். ஆண்டி போட தப்பு. ஆனா ஏன் விரும்புறாங்கன்னா, அவங்க எப்படி சொன்னாலும், எப்படி படுக்க சொன்னாலும், விதவிதமா காட்ட சொன்னாலும் பெண்கள் வந்து ஆண்டிங்க வந்து செய்வாங்க. அவங்களுக்கு அது ஒரு சுகம் இருக்கு, அதனால அவங்க அங்க போறாங்க. ஆனா அது தப்பு, அது போக கூடாது. இருந்தாலும் ஆண்டி கிட்ட போகும்போது மூத்த பெண்களிடம் தொடர்பு கொள்ளும் போது ஆண்களுக்கு ஆண்மை குறையும். ஓ, இப்படி ஒண்ணு இருக்குங்க. இப்படி ஒண்ணு இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆண்களுக்கு 21 வயசு, பெண்களுக்கு 12 வயசு, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வித்தியாசம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா. பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 20 வயசு இருக்கும், ஆண்களுக்கு 28 வயசு இருக்கும். 8 வருஷம் வித்தியாசம் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்ப அந்த காலத்துண்டே உண்டு. குறைந்த வயசுல பெண்கள் இருக்கணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஆசைகள், தூண்டுதல் எல்லாமே அதிகம். அதனால அதிகமான மூத்த பெண்களுடன் வந்து சின்ன பையன் போய் செக்ஸ் பண்ணிக்கிறான்னா வேலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து வயசு வந்து இப்ப ஆண்களுக்கு கம்மியாவும் பெண்கள் அதிகமாவும் மேரேஜ் பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கும் ஆண்மை குறைவு வரும். ஆண்மையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வர நேயர்கள் நிறைய வந்து பேஷண்ட்டுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மூத்த பெண்களும் தொடர்பு கொண்டு வராங்க. நான் வந்து எனக்கு வயசு 30 சார், ஒரு 35 வயசு லேடிகிட்ட நான் செக்ஸ் பண்ணேன், எனக்கு சுத்தமா உணர்ச்சி போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும், இவனுக்கு இருக்காது. அப்ப ஆர்வம் அதிகமா கொண்டு போய் ஆர்வம் இல்லாத சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ண முடியாது இல்ல. அது மாதிரி அவங்க உணர்ச்சிகள், நரம்புகள் எல்லாத்தையும் எப்படி செஞ்சாலும் வந்து பெண்களுக்கு எதுவும் ஆக போறது இல்லை, ஆண்களுக்கு தான் பிரச்சனையே. எப்படி பண்ணாலும் சகானா கேள்வி உண்மையான கேள்வி. பொம்பளைக்கு எதுவுமே வராது, ஆண்களுக்கு தான் பிரச்சனையே. ஆண்களுக்கு தான் பிரச்சனையே. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு போனாலும் பிரச்சனை, பெரிய பொண்ணு சின்ன பையன் போனாலும் பிரச்சனை. அதனால ஆண்டி கிட்ட போகாதீங்க, சகானா கேள்வி. ஆனா ஆண்டி கிட்ட போனா விதவிதமா சந்தோஷமா இருக்கலாம், சில ஆசைப்பட்டு போறாங்க, அதெல்லாம் தவறானது. ஆண்டி கிட்ட எப்படி போனா எப்படியா இருந்தாலும் தப்பே பண்ணிட்டாலும் மாட்டிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆண்டி. ஆனா சின்ன பொண்ணு தப்பு பண்ணிட்டு வச்சுங்களேன் மாட்டிக்குவாங்க. எப்படி மாட்டிக்குவாங்கன்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், மாசம் மாட்டா தான் கல்யாணம். ஆனா ஆண்டி கிட்ட போயிட்டா கல்யாணம் பண்ண தேவையில்லை, தப்பி ஓடிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கல்யாணம் ஆனவங்க ஆண்டி, அவங்களும் கேட்க முடியாது. அதனால நிறைய பேர் இப்படி போறாங்க. தம்பிகளா, அதெல்லாம் வந்து தப்பு. நான் சொல்றதெல்லாம் வந்து நீங்க இந்த காதுல வாங்கி இப்படிதான் விட்டுடணும், காதுல வச்சு கூடாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடணும். தயவு செய்து ஆண்டிகிட்டே போகாதீங்க, ஆண்டிகிட்ட தவறு செய்யாதீங்க. ஆண்டி நல்லவனா இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஆண்டிங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். அதால வந்து ட்ரையல் பாக்குறேன், நான் வந்து போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டுலாம் போயிட்டு மாட்டிக்காதீங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, வருங்காலத்துக்கும் பிரச்சனை, உங்க குடும்பத்திலயும் பிரச்சனை வரும். அதாவது தயவு செய்து சங்கானா கேட்ட கேள்வி, ஆண்டி ஏன் ஆம்பளைக்கு அதிகமா விரும்புறாங்க, இளைஞர்கள் விரும்புறாங்கன்னா இது மாதிரி ஆசை தூண்டுதல் விதவிதமா செய்வாங்க, விதவிதமா காட்டுவாங்க. ஒரு ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறீங்க, அதான் தவறானது. தயவுசெய்து போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், வியாதிகள் வரும். தயவுசெய்து வேண்டாம். ஓகே சார், கண்டிப்பா வந்து நேயர்கள் நம்மளே நமக்கு குரு பாத்துட்டே இருக்கிறாங்க. சகானா என்ன இளைஞர்களே கேட்டீங்களா? உங்களுக்காக நான் கேட்டு டாக்டர் வந்து ஏதோ என்ன குறுகுறுன்னு பார்த்து எனக்கு சொல்ற மாதிரியே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. என்கிட்ட சொன்னாலும் ஒண்ணுதான், உங்களுக்கு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஆண்டி கிட்ட போகாதீங்க, தப்பான வழியில போகாதீங்க. என்ன இருந்தாலும் சரி ப்ராப்பரா பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். எங்க பண்றாங்க? பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதாவது ஒரு விஷயம் சொல்றேன், பண்ண மாட்டேங்கிறீங்களே, அதுதான் என்ன பண்றது. ரொம்ப வருத்தத்தோட சொல்லுது சகானா, பண்ணவே மாட்டேன்றீங்க தான் உங்க பிரச்சனையே. அதாவது நாங்க தான் அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ஆனா நிறைய ஆண்கள் நீங்க வந்து உட்காந்து பேசுறது யாருக்காக பேசுறோம்? அவங்களுதான் பேசுறோம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஆனா நிறைய ஆண்கள் இவங்க ஆம்பளையாவே இல்லம்மா, நான் வெளிப்படையா சொல்றேன். ஆண்டிகிட்டே போனாங்களா 1 2 3 அவுட். அந்த ஆண்டி சொல்லும், போடா லூசு ஏஞ்சி முதல்ல உண்மைதான். நீ சரியா பண்ணாதான் எதுக்கு போற, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், அதுக்கே சரிப்பட்டு வர மாட்டேன், நீ வெளியேறு அப்படின்னு. வெளிப்படையா சொல்றேனே, நிறைய ஆண்கள் வெளிப்படையா ஒரு பெண்ணை முழுமையா உச்சகட்ட அடையிற வரைக்கும் கொண்டு போற ஆம்பளைங்க பெரும்பாலும் பாதி பேர் தான் இருக்கிறாங்க, பாதி பேர் இல்ல. அதை விட்டு அசிங்கம் எதுவுமே கிடையாது. அதனால தயவு செய்து அசிங்கப்படாத ஆண்களே, நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எங்க ப்ரோக்ராம் மூலயமா அசிங்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல கைப்பழக்கம் பண்ணாத, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாத, எந்த ஒரு போதைக்கும் அடிமையாகாத, மனைவியிட்ட மட்டும் நேசி. சரி, மனைவியிட்ட நம்ம நேரம் பண்ண முடியலையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்கிட்ட ஒரே ஒரு கேப்சூல் இருக்குது சகானா. இல்ல சார், நீங்க மனைவிட்டு மட்டும் பண்ணும்லன்ட்டு நான் வேற ஏதோ சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன். இல்ல, மனைவிட்டு மட்டும் பண்ணுங்க, பண்ணாலும் நீண்ட நேரம் பண்றதுக்கு நான் கேப்சூல் வச்சிருக்கேன். ஒரே ஒரு கேப்சூல் பசங்க போட்டாங்க அப்படின்னா முழுமையா அன்னைக்கு ஃபுல்லா முதல் இரவு தான், அன்னைக்கு மட்டும்தான், அன்னைக்கு மட்டும்தான். ஆமா, உண்மைதான் சொல்றேன், அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஒரு கேப்சூல். அவங்களுக்கு பர்மனண்டா வேணும் இல்லையா, பர்மனண்டா அன்னைக்கு கேப்சூல் போட்டா சந்தோஷமா இருந்தோம், கேப்சூல் என்ன பண்றது, அது பர்மனண்டா வேணும்ன்றதுக்கு காயகல்ப லேகியம் தரும், உறுப்பு சின்னதாகிறது பெருசாகிறதுக்கு ஆயில் தரும். அந்த கேப்சூலை வந்து ஒரு தொடர்ந்து சாப்பிட சாப்பிட, அந்த லேகியம் சாப்பிட சாப்பிட ஆயில் தர, அதுக்கப்புறம் கேப்சூலும் தேவைப்படாது, மருந்தும் தேவைப்படாது, பர்மனண்டா சரியாயிடுவாங்க. பர்மனண்ட்னா
எப்ப சந்தோஷமா இருந்தாலும் மினிமம் அரை மணி நேரம் மனைவியை சந்தோஷமா வச்சுக்கலாம். உடனே விந்து வராது, விந்து திக்கா இருக்கும், உறுப்பு 8 இன்ச்சு 9 இன்ச்சு வரும். அது மாதிரி பர்மனன்ட் சரி பண்ணவும் நான் மருந்து தரேன். இவங்க 2 பேரும் சொல்ற கேள்வி அருமையான கேள்வி, நான் சொல்ற பதில் அருமையான பதில். இதுக்கு மேலேயாவது ஆண்கள் வலிமையா இருங்க, சந்தோஷமா இருங்க, மனைவிட்ட மட்டும் சந்தோஷமா இருங்க, ஆன்டிகிட்ட எல்லாம் போவாதீங்க. இது கேட்ட கேள்வி, ஆன்டி போலாமா, இளைஞர்கள் போறாங்களே அது எதுக்காக போறாங்க அப்படின்னா தப்பு, அது போகக்கூடாது. அப்படி மீறி போனாலும் வாலிப வயசுன்னு கேட்டாங்க. வாலிப வயசு ஆபத்தை விளைவிக்கும், வாலிப வயசு ஆபத்தை விளைவிக்கும், ஆபத்துல போய் விட்டுரும். அது இப்ப தெரியாது சார் அவங்களுக்கு. தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் மேட்ரு. அதாவது பெண்கள் குறை சொல்லவே கூடாது, என்ன பொறுத்தளவுக்கு அவ்வளவுதான். ஆண்களை தான் நான் குறை சொல்லுவேன். ஆமா, ஆண்களா நாங்களும் குறை சொல்றோம், பெண்கள்லாம் மகாலட்சுமி மாதிரி அவங்களும் நம்ம குறை சொல்றோம். ஏன்னா ஆண்கள் கணவன் மேல ஏக்கமா இருப்பாங்களோ தவிர கண்டிப்பா அவரா போக மாட்டாங்க. அப்படி ஒரு சில பெண்கள் இருக்காங்களோ தவிர அவங்க வேற. ஆனா குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவனே கண் கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், அப்படிதான் வாழ்ந்து வராங்க. நாங்க அவங்களுக்கு தான் சொல்றோம், உங்க மனைவி மட்டும் நேசிங்க, வேற எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்றோம். இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இளைஞர்களுக்கு தப்பே பண்ணக்கூடாது. அப்பா அம்மா சொல்ற பார்த்து நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அந்த பெண்ணிட்ட மட்டும் தான் போகணும், ஆண்டிட்டு எல்லாம் போக கூடாது. ஓகேவா? இளைஞர்களுக்கு அட்வைஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்க? முடியலையா, கேப்சூல் வச்சிருக்கேன், டேப்லெட் வச்சிருக்கேன், வாங்க நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் வயசு செய்யறேன். சரி, அவனுக்கு தான் இளைஞராச்சே, உங்க டாப்லெட் போட்டு எங்க போவாங்க? ஆண்டிகிட்ட போவானீங்க, போக கூடாதுமா. அப்புறம் அதை போட்டு எங்க வீக்காகிறவங்கள சொல்றேன் நானு. இப்ப ஆண்மை வலிமை இல்லாம இருக்காங்க. இப்ப ஆண்டி என்ன சொல்லுது, நீ வச்சோடனே லீகாசியா வந்து ஆண்டிகிட்ட போலான்னு சொல்றீங்களா இல்ல போக கூடாதுன்னு சொல்றீங்களா? போவே கூடாது. அப்ப ஏன் டாப்லெட் போடணும்னு சொல்றீங்க? அவனுதான் வலிமை இல்லையே. அது கல்யாணம் ஆயிட்டு பிறகு பரவாயில்ல. அதாமா சொல்றேன், மனைவி கிட்ட சேரும் போது திருப்தி இல்லாதவங்கள வாங்க சொல்றேன். ஒருத்தர் என்கிட்ட நிஜமாவே கேட்டாங்கதான். என்ன கேட்டாங்க? என்ன அப்படின்னா, அவர் எப்படி சொல்றது, ரொம்ப குண்டா இருக்கிறாராம், செம குண்டு. கல்யாணம் ஆயிட்டு ஒரு 4 வருஷம் ஆகுது அவருக்கு. சோ குழந்தையே கிடையாதான். என்கிட்ட கேட்டாங்க போன் பண்ணி. நான் சொன்னேன், இதை பத்தி நம்மளுக்கு தெரியாது, எது இருந்தாலும் நீங்க டாக்டர் கால் பண்ணிக்கலாம். அவரு கேட்ட அப்படி அவங்கள நம்ம கிளினிக் இட்டுனுவாங்க, அவருக்கு நல்லா தொப்பையெல்லாம் குறைச்சி வெயிட்டு குறைச்சி நல்லா குழந்தை உருவாகிற மாதிரி மருந்து மருந்து சரி பண்ணிடலாம். ஓகேவா? சரி, நன்றி நேர்களே. சோ நம்ம சகானா அக்கா கேட்ட கொஸ்டினுக்கு டாக்டர் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. சோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கா? நீங்க என்ன பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லவ்லி ஆங்கர் மற்றும் மருத்துவ பண்ணி சகானா. பாய் 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 பாய்.